ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 36வது பாட்டு பார்க்க போகிறோம். அகிலிடு கொழும்புகை அளாய் மயங்கின முகிலொடு வேற்றுமை தெரிகலா முழு துகிலொடும் நெடுங்கொடி சூலம் மின்னுவ பகலிடு மின்னணி பரப்பு போன்றவே. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். இந்த பாட்டில் கொடிகள், அந்த அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகள் மேலே இருக்கக்கூடிய கொடிகள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அகில் இடு கொழும்புகை அளாய் மயங்கின, அகிலின் செழுமையான புகை மாளிகை எங்கும் கலந்தவைகளாய் முகிலோடு வேற்றுமை தெரிகலா. இந்த இடத்துல தெரிகிலா அப்படிங்கிறது தெரிகலா அப்படின்னு வந்திருக்கு. அதாவது மேகத்துக்கும் புகைக்கும் வித்தியாசமே தெரில அப்படின்னு. மேகத்துடன் வேற்றுமை அறிய முடியாத அளவிற்கு முழு துகிலோடு பெரிய கொடிகளுடன் நெடுங்கொடி சூலம் மின்னுவ, நீண்ட கொடி மரங்களின் நுனியில் நாட்டப்பட்ட சூலங்கள் ஒளிர்பவை, பகலிடு மின்னணி பரப்பு போன்ற ஒளி வீசும் மின்னல் வரிசையின் பரப்பை ஒத்திருந்தன. இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அகிலீடு கொழும்புகை அளாய் மயங்கின அப்படிங்கிற இடத்துல அகில் இடு, நம்ம ஏற்கனவே அகில் இடும் புகை அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது 72வது பாட்டில் அகில் இடும் புகை அட்டில் இடும் புகை நகலின் ஆலையை நரும்புகை நான்மறை புகழும் வேள்வியில் பூம்புகையோடு அளாய் முகிலின் விம்மி முயங்கின எங்கனும் அப்படிங்கிற பாட்டில் அகிர்கட்டைகள்லேருந்து வர்ற புகை, அடுப்படியிலேருந்து வர்ற புகை, கரும்பாலைகள்லேருந்து வர்ற புகை, வேள்வியிலிருந்து வர்ற புகை, இதெல்லாம் முகிலுடன் விம்மி எல்லாம் ஒன்றா கலந்து பூம்புகையோடு அளாய் முகிலின் விம்மி எல்லாம் ஒன்றா கலந்து எங்கே பார்த்தாலும் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. அதே அர்த்தம் தான் இங்கேயும். இந்த இடத்துலையும் அதே வார்த்தை தான் வருது பாருங்கள், அளாய் மயங்கின அப்படின்னு. அது அளாய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அளாவுதல், அளவலாவுதல் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் மனம் விட்டு பேசுதல் அப்படின்னு, கலத்தல் அப்படிங்கிற பொருளில் வருது. இந்த இடத்துல அகில் இடு கொழும்புகை, இந்த இடுதல் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இப்போ வைத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம். நம்ம கோழி முட்டை இடுதுன்னு சொல்கிறோம்ல, அதனால வைக்கிறது, அங்கே முட்டையை வைக்குது, அதனால அது முட்டை இடுதுன்னு சொல்கிறோம். இன்னொன்று நம்ம சுடுகாடை இடுகாடுன்னு சொல்லுவோம், அதாவது அழிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். சந்தன கடத்தல் வீரப்பனுடைய ஆடியோ டேப்ஸ், வீடியோ டேப்ஸ்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. அதில் ஒருத்தனை வந்து இப்போ ஒரு போலீஸ் இன்ஃபார்மராக ஒருத்தன், அவனோட கூட்டாளிகளில் ஒருத்தன் அப்படி ஆயிட்டான்னா அவனுக்கு சந்தேகம் வராதபடிக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டு பின்னாடியே இன்னொரு கூட்டாளி அனுப்பிச்சு அவனை போய் இட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்னென்னா இருந்த சோடே தெரியாமல் அழிச்சிட்டு வந்துரு அப்படின்னு. அதனால் எரித்தல் அழித்தல் அப்படின்னும் பொருள் இருக்குது. இதை தவிர பங்கிடுதல், கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துல பங்கிடுதல். நம்ம சாதாரணமாகவே ஒரு என்ன சொல்கிறது, இடுகுறி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து இடுகுறி பெயர் அப்படின்னா மரம் அப்படின்னு, அதுக்கு சூட்டுற பெயர், அந்த அர்த்தமும் இருக்குது. இதை தவிர ஒரு அழிக்கக்கூடிய, அதாவது அன்பளிப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு இடுகடை அப்படின்னு பேர். இப்போ இந்த இடத்துல 2 இடத்துல இடுன்னு வருது. அகில் இடு கொழும்பு, நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அகில் இடு கொழும்புகை பகலிடு மின்னணி அப்படின்னு 2 இடத்துல வருது இல்லை. அகில் இடு கொழும்புகைங்கிற இடத்துல அகிர்கட்டையை எரிப்பதனால் எழும்பும் புகை அப்படின்னு ஒரு அர்த்தம். பகலிடு மின் அணி அப்படின்ற இடத்துல பகல்னா இந்த இடத்துல பகல் பொழுதுன்னு அர்த்தம் இல்லை, ஒளி வீசக்கூடிய, ஒளி அப்படின்னு ஆகி வர்றதுனால பகல்ங்கிறது இந்த இடத்துல ஆகு பெயர். ஒளி வீசக்கூடிய, வீசுதல், தூக்கி எரியறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த எரிதலுக்கும் இடுதல் அப்படின்னு ஒரு, அதனால தான் ஈட்டின்னே பேர். இப்போ நம்ம ஸ்பியர் இருக்குல்ல, அந்த ஸ்பியரை ஈட்டி அப்படின்னு சொல்கிறது இடுவதனால் அது ஈட்டி, அதனால எரிதல், தூக்கி எரிதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல ஒளி வீசுதல், ஒளியை வீசுது, அதனால பகல் இடு அப்படின்னு 2வது இடுக்கு வந்து வீசுதல்ன்ற பொருள். அடுத்தது முகிலோடு வேற்றுமை தெரிகலா அப்படின்னா, இந்த மாதிரி அகில்கட்டையிலேருந்து வர்ற புகை எந்த அளவுக்கு அந்த மாளிகையில் இருக்குன்னா, அது புகையா மேகமானே தெரியாத அளவுக்கு, வேற்றுமை பாராட்ட முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. முழு துகிலோடும் நெடுங்கொடி சூலம் மின்னுவ. இந்த இடத்துல முழு துகிலோடும் அப்படிங்கிற இடத்துல, துகில் அப்படின்னா நம்ம கொடின்னு அர்த்தம் பண்ணுறோம். பொதுவாகவே விருது கொடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம பேனர்னு
அரசர்கள் அந்த காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடியில் ஒவ்வொரு சின்னம் இருந்ததில்ல. அதாவது பாண்டியர்களுக்கு மீன் கொடி, சோழர்களுக்கு புலிக்கொடி, சேரர்களுக்கு வில்லம்பு, பல்லவர்களுக்கு சிம்மக்கொடி இல்லாட்டி நந்திக்கொடி, காளை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து விருது கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்துல துகில் அப்படின்னா நம்ம வெறும் ஆடை ட்ரெஸ்ஸு அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அந்த துகிலுக்கு கொடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல துகிலோடும் நெடுங்கொடி சூலம் என்னுவ. சூலம் நம்ம இதுக்கு முன்னாடியே சில பாடல்கள், நம்ம இதுக்கு முன்னாடியே 101வது பாட்டில் மேவாரும் உணர்வு முடிவு இல்லாமையினால் வேதமும் ஒக்கும், விண்புகழால் தேவரும் ஒக்கும், முனிவரும் ஒக்கும், திண்பொறி அடக்கிய செயலால் காவலின் கலையூர் கன்னியை ஒக்கும், சூலத்தால் காளியை ஒக்கும், யாவையும் ஒக்கும் பெருமையால் எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும் அப்படிங்கிற பாட்டில் நம்ம சூலத்தால் காளியை ஒக்கும்ங்கிறதுக்கு நம்ம ஸ்லேடை அணின்னு பார்த்தோம்ல. அதாவது நம்ம அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மதில் சுவர் இந்த மாதிரி காளி தேவியை மாதிரி இருக்கும், துர்கையை மாதிரி இருக்கும், ஈசன் சிவனை மாதிரி இருக்கும் அப்படின்லாம் எல்லாம் ஸ்லேடை அணி பார்க்குற இடத்துல சூலம்னா என்ன நாம் அர்த்தம் பண்ணோம். அதாவது இடிதாங்கியை பார்க்குறதுக்கு அதோட 3 முனைகள் பார்க்குறதுக்கு சூலம் மாதிரி இருக்குது, மேலே உள்ள இடிதாங்கி அப்படின்னு பார்த்தோம்ல. அதே பொருளில் தான் இங்கேயும் சொல்கிறாரு. இந்த இடத்துல சூலம்னு வருது இல்லை. அதாவது துகிலோடும் நெடுங்கொடி சூலம் மின்னுவ அப்படின்னா அந்த கொடி மரங்களுடைய மேல் பாகம், அதனுடைய நுனி வந்து பார்க்கறதுக்கு சூலம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த இது வந்து இடிதாங்கிறதுக்காக அழகுக்காக வைக்கப்பட்ட சூலம் அப்படின்னா கூட இடிதாங்கும் பொருட்டு தானே அது அங்க இருக்கு. அதனால அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஒளி வீசக்கூடிய மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு. இதில் நம்ம பொதுவாகவே மின்னல் எப்போ நம்ம கண்ணுக்கு தெரியும்? பகல் நேரத்தில் வெளிச்சமாக இருக்கும்போது எங்கேயாவது மின்னல் வருமா? அப்படியே மேகம்லாம் இருண்டு வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருட்டில் தானே நமக்கு மின்னலே தெரியும். இவர் என்ன சொல்கிறாரு, ஒளி வீசக்கூடிய மின்னல் வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. மாளிகைகளில் மேலே இருக்கக்கூடிய கொடிமரங்கள் வரிசையாக இருக்கிறத பார்த்தா அது மின்னல் அணிவகுத்து வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. அகிலிடு கொழும்புகை அழாய் மயங்கின, முகிலொடு வேற்றுமை தெரிகலா, முழு துகிலொடும் நெடுங்கொடி சூலம் மின்னுவ, பகலிடு மின்னணி பரப்பு போன்றவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.